தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவை வீழ்த்த வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுகவை வீழ்த்த வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திமுக 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் ஆட்சியை பிடித்தது. ஆனால் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சி மிகவும் கேவலமாக உள்ளது. இன்று காலை கூட சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலில் பணியாற்றிய காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். லாக்அப் மரணம் நடைபெற்றது. திமுக ஆட்சியில் இதுவரை 24 லாக்அப் மரணங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்காக பாஜக மெகா கூட்டணியை அமைத்துள்ளது. அதிமுகவுடன் இணைந்து மெகா கூட்டணியை அமைத்துள்ளது. இந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, ஜான்பாண்டியன் கட்சி ஆகியவை இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. 80 தொகுதிகளும் ஒரு துணை முதலமைச்சர் பதவியும் 10 அமைச்சர் பதவியும் வேண்டும் என்று தவேகா சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சம்மதிக்காமல் இருந்தார். இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இணைய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டாலும் கூட வெற்றியை நோக்கி பயணிப்போம் என்று விஜய் முடிவு செய்துள்ளார். 2026இல் தமிழக ஆட்சி பற்றி கனவு காண வேண்டாம், 2031இல் அது பற்றி பேசுவோம் என்று விஜய் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்போதுள்ள சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் இணைவதுதான் விஜய்க்கு பொருந்தும் என்று அரசியல் ஆலோசகர்கள் கூறியுள்ளதால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி வழங்கும் தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அவர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. திமுகவை வீழ்த்துவதற்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய வருகிறார் விஜய்.